ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மைக் ஆம்பிளிஃபையர். அதாவது 4 மைக்கு ப்ளஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் 2 ஸ்பீக்கர் ஒயரோடு சேர்ந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். இது நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்ட வச்சு பண்ணியிருக்கோம். இது ரிமோட் கிட்ட எப்படி வேலை செய்யும், அது என்ன யூசேஜ் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கோயிலில் பஜனை பாடுறவங்கன்னா ஒரு 4-5 பேர், குறைஞ்ச ஒரு 3 பேர்லாவது மினிமம் 2 பேர் பஜனை பாடுற ஒரு குழு இருப்பாங்க. அந்த குழுவுக்காக இவங்களுக்கு இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அவங்களுக்கு யூசேஜுக்காக தான் இது கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ஒரு பேசிக்கான என்னதை கேட்டிங்கன்னா, மைக்கில் அவங்க பாடுற சவுண்டை வெளியே நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்றக்காக. அதாவது நம்ம பஜனை பாடும்போது கோயிலுக்கு உள்ள வரைக்கும் சவுண்டு ஓகே, அவங்க பஜனை பாடுற ஒரு குரல் மூலிமா. இதே நம்மளுக்கு அதிகமான ஒரு வால்யூம் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணி அவங்க வாசிக்கிற அந்த வாத்தியத்துக்கு முன்னால் இந்த மைக்கை நம்ம பக்கத்தில் வைக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு வால்யூம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்பீக்கர் மூலிமா வெளியே கேட்க முடியும் ஆடியோ சவுண்டாக. அதுக்காக தான் இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுது. இது வந்துட்டு இவ்வளோ லென்த்தாக நம்ம சொல்ல வேண்டியதுக்கு காரணம் என்ன கேட்டால், சுத்தமாக தெரியாத நண்பர்களுக்கு இது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில் நான் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம்னா டோட்டல் 4 மைக்குக்குமே பார்த்திங்கன்னா வால்யூமை எட்ஜ் பண்ணுறது கம்மி பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நம்ம மைக்கில் பேசுகிறத டிலே ஆகும்னா எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இது பார்த்திங்கன்னா இது ஆஃப் பண்ணியே கொடுத்துருக்குறேன். இது நம்ம யூஸ் பண்ண தேவை இருக்காது. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படுத்தா யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மைக்குக்காக மட்டுமே 4 வந்துட்டு ஹெச்கேமி பண்ணிக்க முடியும். மைக்குக்கு மட்டுமே இது டோட்டலாக இது வந்துட்டு 4 மைக்கு கனெக்ட் பண்ணுறோம்லாமா, ஆடியோவுக்கும் வந்துட்டு கனெக்ட் ஆகும். அதாவது ஆடியோவும் இதில் இருக்குது. இதை நான் எப்படியும் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் ஆடியோவுக்கு மட்டும், அதாவது நம்ம பஜனை பாடும்போது மட்டுமே இதை நம்மளுக்கு 0 பண்ணிக்கலாம். இல்லையா, பஜனை பாடி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கோயில் சம்மந்தமான ஒரு சாமி பாட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. பஜனை பாடி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இடைவேளை விட்டுட்டு மறுபடியும் வந்து பஜனை பாடுறாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு இது மூலிமா அவங்க பாட்டு ப்ளே பண்ணி அந்த கோயிலில் சாமி சாங்கை கேட்க முடியும். அப்படி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. மொத்தம் 3 மெத்தடு. ஒன்று, மைக்கில் மட்டுமே வந்துட்டு அவங்க பாட போகும்போது அந்த வாய்ஸை வெளியே தள்ளுறது. ப்ளஸ்ஸு இது கூட நம்ம ஆடியோவும் சேர்ந்து இதில் வந்து வெளியே தள்ள முடியும். அதாவது அவங்க பாடுறதோ வாசிக்கிறது இது எல்லாமே வந்து வெளியே ஸ்பீக்கர் மூலிமா வெளியேறும்போது இதில் நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் இல்லை ப்ளூடூத் மூலிமாவோ ஏதோ சாங்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதில் அவங்க வாசிக்கிற வாத்தியம் ஆடியோ வெளியே வரும். இது போக இதில் போட்டிருக்க சாங்ஸும் வந்துட்டிங்க வெளியே வரும். அதாவது நம்ம மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் மியூசிக் ஒன்று போடுவாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க வாசிக்க போகும்போது அதுலேயும் பண்ணிக்கலாம். இது போக நம்ம ஆடியோவை நம்ம ஏற்றிக்கலாம், எந்த லெவலுக்கு வேணாலும் ஏற்றிக்க முடியும். பேசுகிற வாய்ஸ் எந்த அளவுக்கு ஏற்ற முடியுமோ அதேமாரி அவங்க போடுற கண்டென்ட் ஆடியோ சாங்ஸுமே இதில் கண்டென்ட்டு இதில் ஏற்றி குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா, இதில் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி அதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு நம்மளுக்கு அகுஜான்ற பிராண்டில் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத்தில் நான் இதில் சாங்ஸை ப்ளே பண்ணுறேன் இந்த ரிமோட் மூலிமா. இது ஏன் வந்துட்டு ரிமோட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க தூரத்தில் இருக்க போகும்போது, அதாவது பஜனை பாடும்போது தூரத்தில் இருக்க போகும்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு வால்யூமே, அதாவது ஆடியோ சாங்ஸை எச்சு பண்ணணும், இல்லை நார்மலாக வந்துட்டு மைக்கு பேசும்போது மைக் சாங்ஸை எச்சு பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு எதுவுமே நீங்கள் பக்கத்தில் போய் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க தூரமாக இருந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது அதுக்காக தான் ரிமோட் கிட்டோட பண்ணியிருக்கேன். இது நம்ம நார்மலாக இஎஸ்பி மூலிமா பண்ணிக்க முடியும். இது அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணது, அவங்க ஸ்பான்சர் பண்ணனால தான் இது நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நிறைய யூசேஜ் இல்லாமல் தான் இருக்கும். மற்றபடி பேஸு ட்ரிபிள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஷார்ட்டாக மைக்கு போனால் இந்த ஆக்ஸ் மோட் அழுத்துனீங்கன்னா மைக்கு அழுத்தும் போது
ஆக்ஸ் 1 2 மூணாவது பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்குன்னு போட்டிருக்கோம். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். 1 ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 ஆக்ஸ் 3 இது டேட்டா மைக்குக்கே போயிடும். மைக்கு மட்டுமே வந்துட்டு நம்ம பேசும்போது ஆடியோ வரும் வெளியே. இது சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். இதுவே நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் ப்ளூடூத்னு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ப்ளூடூத்தை அழுத்துகிறோம். ப்ளூடூத் அழுத்தும் போது ப்ளூடூத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத்லேயே ஒரு பாட்டு ப்ளே பண்ணலாம். அதாவது ஒரு மொபைல் மூலியமாகவே நீங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ண முடியும். இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. நான் இதில் இருக்கிற சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணுறேன். இதில் வால்யூம் ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ஏற்றுறேன் பாருங்கள். இப்போது இதில் சாங்ஸை நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் பாடிட்டு இருக்கும்போதே நம்ம வந்துட்டு பேச முடியும். இப்போ மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் பாடிட்டு இருக்கும்போதே பாருங்கள், இதில் கேட்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஆஃப் பண்ணிட்டோம்ல, நம்மளுக்கு ஆடியோ மட்டும் ப்ளே பண்ண விட்டுடலாம். இது ஒரு யூசேஜ் இருக்குது. இதில் நம்ம பஜனை பாடும்போது இதில் பேக்ரவுண்டில் மியூசிக்கு ஒரு வால்யூம் லைட்டாக லோவாக வச்சுட்டு இதில் நம்ம பாடும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆடியோ நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயம் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் மட்டும் தரேன். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேச போகும்போது அந்த வாய்ஸ் நல்லா சவுண்டாக கேட்கணும் அப்படின்றது நம்ம இதில் மட்டுமே கிடையாது, வால்யூமில் மட்டுமே கிடையாது, இதில் இருக்குது மெயினாக. அது எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கார்னரை சுற்றியும் உங்களுக்கு வால்யூமு நீங்கள் பேச போகும்போது உங்களுக்கு சவுண்டு கம்மியாக கேட்கும். இதுவே இந்த ரவுண்டு இல்லாமல், அதான் இந்த ரவுண்ட்லேருந்து இந்த எட்ஜு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து இப்படி பேச போகும்போது, அது இப்படி நேராக பேச போகும்போது உங்களுக்கு வால்யூம் கம்மியாக தான் வரும். டேரெக்டாக சென்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் பாயிண்ட் இதில் தான் உங்களுக்கு அந்த பேசுகிற வாய்ஸை நல்லா தெளிவாக சவுண்டு அதிகமாக கேட்கும். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நான் பேசினா உங்களுக்கு புரியுமா தெரியல. இப்போ நான் ஆடியோவை ப்ளே பண்ணுறேன். இதில் இருக்கிற ப்ளூடூத்தை நான் கட் பண்ணி விட்டுறேன். ப்ளூடூத்தை கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு மொபைலில். இப்போது மைக்கு நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டேன். இப்போது இதில் வர ஆடியோவை நான் இதிலே ப்ளே பண்ணுறேன், மைக் மூலியமாக ப்ளே பண்ணுறேன். எந்த இடத்துல சவுண்ட் அதிகமாக வருதுன்னு நீங்களே கேளுங்க, தெரியும். இங்கே பாருங்கள், மைக் அடியே தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிறத ஒரு எப்படி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் நான் எதுக்கு எடுத்தேன்னா, கஸ்டமர் சைடில் அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது புரியல, மைக் செட்டு வாங்கிட்டு புரியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்ற விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிட்டேன், லென்த்தாக கூட இருக்கலாம். இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்ற விஷயத்த நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதோட புரிகிற மாதிரி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நான் தரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆம்பிளிஃபையர் வித்தியாசமாக எதாவது பண்ணேன்னா நான் உங்களுக்கு லைனில் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.